இரண்டாவது பாடலிலே சுவாமிகள் முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய கருணையை விளக்கும் முகமாக சில செய்திகளை சொல்லுகின்றார். நின்மல நிராமய புராண பர தாரக நிரம்பர நிராகாரமாய் நிர்குண நிராகுல நிராசன நிராசூச நிற்பிரபஞ்ச பிரமமாய் எதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத வேதம் போல சொல்லுகிறார். வேதத்திலே இது அல்ல இது அல்ல இது அல்ல என்று பரம்பொருளுக்கு இருக்கக்கூடிய இலக்கணத்தை சொல்ல வருகிற பொழுது இல்லாதவற்றை சொல்லி அவற்றை நீக்குவார்கள். அதுபோலவே இங்கேயும் நமக்கு மறைபோல விளங்குகின்ற சுவாமிகளுடைய பாடல், அதிலே முருகப்பெருமானினுடைய பரத்துவத்தை பதி இலக்கணத்தை சொல்லுகிற பொழுது நின்மல மலமில்லாதவன், நிராமய எந்த விதமான பிணிப்பும் இல்லாதவன், புராண பழமையான நிலையிலே உள்ளவன், பரதாரக தாரகம் என்று சொன்னால் பிரணவ வடிவின் பரதாரக மேலான பிரணவ வடிவை உடையவன், நிரம்பர திசையில்லாதவன், நிராகாரமாய் எந்த விதமான வடிவும் இல்லாதவனாகவும், நிர்குண நிர்குண என்று சொன்னால் குணமில்லாதவன் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் குணமில்லாமல் பொருள் இருக்க முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய முக்குணங்கள் கிடையாது, அதைத்தான் நிர்குணம் என்று சொல்வார்கள். ஆனால் சிவனுக்கு உரிய அந்த 8 குணங்களும் அப்படியே பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகனுக்கும் பொருந்தும். என்குண பஞ்சரணே என்று அருணகிரிநாதர் சுவாமிகள் அனுபூதியிலே குறிப்பிடுவார். நிராகுல, ஆகுலம் என்று சொன்னால் துன்பம், துன்பத்தினுடைய சாயல் ஏதும் இல்லாதவன் என்று குறிப்பிடுகின்றார். நிராசன எந்த விதமான இடத்தை குறிப்பிட்டு இந்த இடத்திலே தான் இருக்கிறான் என்று சொல்ல முடியாதபடிக்கு எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கின்றான். நிராசூச பிறப்பு இல்லாதவன், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். நிற்பிரபஞ்ச பிரமமாய் இந்த பிரபஞ்சத்திற்குத்தான் அவன் சொந்தம் என்று சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சம் போலவே இந்த 5 பூத கலப்பு பல்வேறு விதமான பல்வேறு அண்டங்களிலே விளங்குகின்றன. அவற்றிற்கெல்லாம் அவன் தலைவனாக விளங்குகின்றான். சன்மமிகை மரணமின்று அண்ட பிண்ட பெயர்கள் சங்கங்களில் கலாவி, இறப்பு பிறப்பு இல்லாதது போலவே இந்த அண்டப்பிண்டங்களிலே அவன் கலந்தும் கலவாதும் இருக்கின்றான். ஒன்றும் நீ இல்லை அன்றி ஒன்றில்லை என்பார் நம்முடைய மணிவாசக பெருமான். சச்சிதானந்த சிவ சிற்ககனமாய் நித்த சர்வ வல்லவமுள்ளதாய் சிதாகாசமாக விளங்குகிறான். அதைத்தான் சிற்ககனம் என்று சொல்லுகிறார். ககனம் என்றால் ஆகாயம், சிறு என்று சொன்னால் அது சிதாகாசம் என்று சொல்லக்கூடிய ஞான ஆகாசமாக அவன் விளங்குகின்றான். சச்சிதானந்தமாக விளங்குகின்றான். சர்வ வல்லமை உடையவனாக விளங்குகின்றான். இவையெல்லாம் இந்த 8 குணங்களினுடைய விரிவாக விளங்குகிறது. தன்ம கிருபாகர, தன்மம் என்றால் அறத்தின் அடிப்படையிலே தான் கருணை கொள்வான். கருணை கொள்ளுகிற பொழுது நம்முடைய சுவாமிகள் அதை சொல்லுகிற பொழுது நயமாக சொல்லுகிறார். கிருபாகரன் மட்டுமல்ல, தன்ம கிருபாகரன். அறம் இருந்தால் தான் அங்கே கருணை காட்டுவான். அறம் இல்லாமல் இருக்குமானால் அங்கே மரக்கருணை தான் காட்டுவான், தண்டிப்பான் என்று அதை மிக அற்புதமாக சொல்லுகிறார். விலாச சுகசாகர சதாசிவ மகேச வடிவாய், மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்பது முருகனுடைய மூர்த்தங்கள் தான் என்று சொல்லுகிறார். அதை கடந்து நிற்கின்ற உருவமான நிலைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அருவுருவ நிலையாகிய சதாசிவனும் அவனே. சதுர்மறை சொல் வேதாந்த சித்தாந்த நிலையில் எழு சமரச சுபாவ முடிவாய். சமரச நிலை என்று சொல்லுவது வேதாந்த தெளிவு சித்தாந்தம் என்று சொல்லுகிற பொழுது, வேதாந்தமும் சித்தாந்தமும் எங்கே ஒன்றுபடுகிறது என்று சொன்னால், பிரமானந்தம் என்று சொல்லக்கூடிய சிவத்தை ஆனந்த நிலையிலே அனுபவித்தல் என்று சொல்லுகிற நிலையிலே வேதாந்தமும் சித்தாந்தமும் சமரசம் பெறுகிறது. அதை குறிப்பிடுகின்றார் நம்முடைய சுவாமிகள். நன்மௌனர் அறிவின்மை அறிவாகி விரிவாகி நாளும் சிறந்து திகழும். மௌனம் சாதிக்கின்ற ஞானிகளுடைய உள்ளத்திலே அதனுடைய பயனாக விளங்குகின்றானாம் பெருமான். ஞாட்பார், ஞாட்பு என்று சொன்னால் வலிமை என்று பொருள். ஞாட்பு 6 எழுத்தினை ஞாட்பார் எழுத்தினை என்று குறிப்பிடுகின்றார். 6 எழுத்து இருக்கிறதே, அது வலிமை மிக்கது. சடாட்சர மந்திரம், சரவணபவ என்கிற மந்திரம். அந்த மந்திரத்திற்கு அடிமை என இதயம் உள் நன்னி அஞ்சலி செய்குவாம். முருகனை உள்ளே பிரதிஷ்டை செய்வதற்கு 6 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.
ஆறெழுத்து மந்திரத்தை நாம் உச்சரிக்கின்ற பொழுது நம் உள்ளம் அவனை பிரதிஷ்டை செய்கிறது. ஆறெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது, செபித்துக் கொண்டே இருக்கிற பொழுது முருகனை உள்ளே நினைந்து அவனை நிரந்தரமாக அங்கே வைத்துக்கொண்டு நம்முடைய துன்பங்களிலிருந்து விடுபடுவோம் என்று இந்த இரண்டாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார். நின்மல நீராமய புராண பரதாரக நிரம்பர நீராகாரமாய் நிப்புண நீராகுல நீராசன நீராசூச நிற்றவன் பிரமமாய் சன்மமிகை மரணமில் ரண்ட பிண்ட பெயர்குள் சங்கங்களில் கலாவி சச்சிதா